உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு முத்தமிழ் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆவணி மாத திருவிழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், சிறப்பு தீபாராதனை மற்றும் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் விழாவில் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மறைமலை அடிகள் சாலை பகுதியில் அமைந்துள்ள பாதாள பொன்னியம்மன் சித்திரப்பீடம் ஆலயத்தில் பரிபாலகர் காளிசித்தன் குமார் சுவாமிகளின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானத்தினை துவக்கி வைத்தார். மேலும் பிறந்தநாள் விழா காணும் சுவாமி காளிசித்தன் குமாருக்கு சால்வை அணிவித்து பொங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக பாதாள பொன்னியம்மனை முதலமைச்சர் ரங்கசாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. இதில் துணை சபாநாயகர் ராஜவேல் உட்பட அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு ஓம் சக்தி ரமேஷ் தலைமை தாங்கினார். உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் முன்னிலை வகித்தார். இதில் ஆலய நிர்வாகிகள் செல்வகுமார், ரமேஷ், சிவா, சுரேஷ், ஜோசப், உதயா உட்பட ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று உழவர் சந்தை பகுதியில் உள்ள நேதாஜி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ராம்பட்டினம் செங்கழநீரம்மன் ஆலய தேர் திருவிழாவையொட்டி அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அந்த வகையில் அரியாங்குப்பம் பகுதி காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கின்ற கோதண்டராமன் தலைமையில், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுமார் 1000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் மகளிர் அணியினர் மற்றும் காமராஜர் மக்கள் பேரவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ராம்சிங் நகர் எம்ஜிஆர் வீதியில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு கடந்த 30 ஆண்டுகளாக நாட்டுப்புற கலைகளை வளர்க்கும் வகையிலும் தற்காப்பு கலையினை மாணவர்களுக்கு கற்பிக்கும் வகையிலும் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது. தேசிய, மாநில, மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டிகளில் கலந்து கொண்டு கோப்பைகளையும் பரிசுகளையும் வென்றதோடு பல்வேறு உலக சாதனை நிகழ்ச்சிக்காக நடைபெற்ற சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு சாதனை புரிந்து கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் பெற்று வருகின்றனர். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கோட்டை விளையாட்டு திடலில் மாவட்ட அளவில் சோழன் புக் ஷாப் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக கண்களை கட்டிக்கொண்டு இரு கைகளிலும் சிலம்பம் சுற்றி சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட அளவில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு கண்களை கட்டிக்கொண்டு 90 நிமிடங்கள் இரு கைகளிலும் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி சாதனை படைக்கும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இதில் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவை சேர்ந்த வீரர்கள் 30 பேர் கலந்து கொண்டு சாதனை படைத்து கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் பெற்றனர். இவர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் ஆசை பெற்று சான்றிதழ்களையும் மெடல்களையும் கோப்பைகளையும் பெறும் நிகழ்ச்சி செட்டிக்குளம் பகுதியில் நடைபெற்றது. சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலைமாமணி வேல்முருகன் தலைமையில் சிலம்பாட்ட குழுவின் செயலாளர் சிலம்பம் பயிற்சியாளருமான கலைமாமணி ராஜேந்திரன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பாராட்டி மாணவர்கள் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதோடு கல்வி கற்பதிலும் கவனம் செலுத்தி போதைப் பொருள் போன்ற தீய பழக்கங்களுக்கு ஆளாகாமல் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு கல்வி கற்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மாணவர்களுக்கு மெடல்களை வழங்கி கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி இனிப்பு வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட குழுவின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
கலைஞர் நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு 100 இளம் பேச்சாளர்களை தலைமைக்கு தேர்வு செய்து தருமாறு கழக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளைஞரணியை அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமையில் நடைபெற்ற என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சிமஸ்தான் தொடங்கி வைத்தார். 10 தலைப்புகளில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் செஞ்சிமஸ்தான் சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாசிலாமணி சேதுநாதன் கலந்து கொண்டனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் சுமார் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதால் புறப்பிரிவு இயக்கவில்லை. இதனால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்தும் கையில் மெழுகுவத்தி ஏந்தி கண்டன பதாகைகளை கையில் பிடித்தபடி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேலைநிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் இயங்கி வருகிறது. கொல்கத்தா பயிற்சி டாக்டரின் மரணம் நமக்கு மிகப்பெரிய ஆழ்ந்த துயரத்தையும் ஒரு கொடூரமான இந்த கொலை நமக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. பல இரவுகள் தூக்கம் தொலைத்த இரவுகளாக இந்த சம்பவம் ஏற்படுகிறது. நம் நாட்டின் நீதித்துறை இந்த விஷயத்தில் சிறந்த நடவடிக்கை எடுத்து வருவது என்பது எங்களுக்கு ஓரளவு திருப்தி அளிக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்திய மருத்துவ சங்கம் நேஷ்னல் லெவலில் இன்னைக்கு ஆல் இண்டியா முழுக்க காலை 6 மணிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் எந்த ஒரு எலக்டிவ் சர்ஜரிஸ், அதாவது மிக அவசரமான சிகிச்சைகளை தவிர மற்ற அனைத்து சிகிச்சைகளையும் தவிர்க்குமாறு அனைவருக்கும் அறிவுரை வழங்கியுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து இதை பொறுத்து புதுச்சேரி மருத்துவ சங்கமும் இதை முழுமையாக அமுல்படுத்துகிறது. மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற டாக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்படும் 41வது குறுக்கி மற்றும் 14வது பூம்சே போட்டிகள் 20ஆம் தேதி வரை மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் நடைபெறுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி டாக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக தேவானந்த் நித்து சாஸ்தா பெருமாள், ரீனா ஜோஸ்பின், கிருத்திகா வைஷ்ணவி மிஸ்ரா, புவனேஷ் பிஜுமுன், அரணவ் ஸ்ரீதா விஜில், அனாமிகா பிரதீப், ரோமா ஆகியோர் போட்டியில் கலந்து கொள்கின்றனர். தலைமை பயிற்சியாளராக தக்ஷணபிரியா, மேலாளராக நிதிஷ், தேசிய நடுவராக மஞ்சுளாதேவி, ஆனந்தராஜ், பவனானி ஆகியோர் சென்றுள்ளனர். இவர்களை துரோனா டாக்வாண்டோ அகாடமியில் நடைபெற்ற வழியனுப்பும் நிகழ்ச்சியில் விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து பேசி உபகரணங்கள் வழங்கி வழியனுப்பி வைத்தார். சங்க செயலாளர் மஞ்சுநாதன், பொருளாளர் அரவிந்த், டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகவத் சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார், நிர்வாகிகள் சிலம்பரசன், மனோரஞ்சனி மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். வேல்சொக்கநாதர் திருமண நிலையத்தில் பரஞ்சோதி ஐஸ்வர்ய சோமதீட்சை என்கின்ற ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை நேமத்தில் உள்ள பரஞ்சோதி ஆலயத்தின் சீடர் யோகநாதன்ஜி அவர்கள் இந்நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார். இதில் அவர் கூறியது, வெளி உலகத்தில் பண கஷ்டம், உடல் நலக்குறைவு, குடும்பம், உறவுகளில் விரிசல், வியாபாரத்தில் தோல்வி என மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு காரணம் நம் உள் உலகமே. நம் உள் உலகத்தின் பிரதிபலிப்புத்தான் வெளி உலகம். உள் உலக சிந்தனைகள் மாறும்போது வெளி உலகில் வெற்றியும் வளர்ச்சியும் ஏற்படுகிறது என்றார். மேலும் நமது வாழ்க்கையில் இருக்கும் ஐஸ்வர்ய பிரச்சனைகள் தீர்வதற்கு 4 முக்கிய தூண்களை சரி செய்ய வேண்டும். அவை சரியான கண்ணோட்டம், நேர்மறை சிந்தனைகள், உறவுகளில் ஒற்றுமை, நன்றி உணர்வு. இவை 4ற்காகவும் ஐஸ்வர்ய தீட்சை, பிரார்த்தனை மற்றும் தியானம் நடைபெற்றது. கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை ராஜசேகர்ஜி மற்றும் பரம்ஜோதி பக்தர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர்.
தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் தாவூத் கைசர் தலைமையில் பழைய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்து சென்றது. பேரணியில் பங்கேற்ற இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து கோஷங்களை எழுப்பியவாறு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாதாக்கோவில் அருகே வந்தடைந்த பேரணி அங்கே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதில் இஸ்லாமிய மக்கள் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கி கோஷமிட்டனர். கருவடிக்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை மங்களநாதர் தேவஸ்தானத்தில் பாதாள பைரவி ஸ்ரீ மங்கள மகா வராகி அன்னை திருக்கோவில் கும்பாபிஷேகம் விழா 16ஆம் தேதி வேள்வி எழுப்பி முதல் கால பூஜை, விநாயகர் வெள்ளி பூஜை, அய்யனாரப்பன் பூஜை மற்றும் வராகி அம்மனுக்கு 1008 போற்றியும் 3ஆம் கால பூஜை மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் ஸ்தாபகர் சிவஸ்ரீ நாராயண ஜீவானந்த சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாராயண ஜீவானந்த காஸ்ட்ரோ சாமிகள் மற்றும் நாராயண ஜீவானந்த பிரளயன் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குருவிநத்தம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 5ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகம் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் குளக்கரையில் உள்ள அரச மரத்தடி விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகம், ஆராதனைகள் செய்து பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் பால்குடத்திற்கு பூஜைகள் செய்து பால்குடத்துடன் ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஆலயத்தை வந்தடைந்தது. முத்துமாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் தனி நிர்வாக அதிகாரி மற்றும் விழா குழுவினர்கள், கிராமவாசிகள் செய்திருந்தனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அகில இந்திய மருத்துவ சங்கம் அழைப்பு விடுத்தது. இதனை ஏற்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் என 1000க்கும் மேற்பட்டோர் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனை, மகாத்மா காந்தி மருத்துவமனை, பிம்ஸ் மருத்துவமனை, இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். திண்டிவனம் புதுச்சேரி சாலை ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து ராஜீவ்காந்தி சிக்னல் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 1500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு செல்போன் டார்ச் லைட் அடித்து எதிர்ப்பை தெரிவித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ஷோபா, ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சை முழுமையாக மூடப்பட்டுள்ளது. வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்றும் அவசர சிகிச்சை பிரிவு மட்டுமே இயங்கும், மேலும் உள்ளிருப்பு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். தானாம்பாளையம் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் பள்ளியின் தாளாளர் ராமு தலைமையில் தேசிய கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பேரணியாக புறப்பட்டு பள்ளிக்கு சென்றடைந்து பள்ளியில் தேசிய கொடி ஏற்றி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரதி மோகன், விஸ்வமோகன், சக்திபாலன் உள்ளிட்டவர்கள் மற்றும் மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் அடுத்த ஈச்சங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கதிரவன். இவர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் அபிமன்னன் மகன் லக்ஷ்மணனிடம் கதிரவன் காட்டுக்குப்பம் பாக்கியலட்சுமி நகர் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அவென்யூவில் 4 பிளாட்டுகள் வாங்குவதற்கு முன்பணமாக ரூபாய் 29,52,000 கொடுத்து இருந்தார். மேற்படி இடம் திண்டிவனத்தை சார்ந்த வித்யாசந்த் என்பவருக்கு சொந்தமானது ஆகும். அந்த இடத்திற்கு லக்ஷ்மணன் தான் பவர் ஏஜென்ட் என கூறி கடந்த 2018ஆம் ஆண்டு பணத்தை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2 வருடமாக நிலத்தை பதிவு செய்து தராமல் வந்துள்ளார்.
இந்த நிலையில் அவர் அந்த இடத்திற்கு பவர் ஏஜென்ட் இல்லை என்பது கதிரவனுக்கு தெரிய வந்தது. பதறிப்போன கதிரவன் பணத்தை திருப்பி தருமாறு லக்ஷ்மணனிடம் கேட்டதற்கு அவர் தருவதாக கூறி இழுத்தடித்து வந்தார். இதனால் கதிரவன் இதுகுறித்து கிரமாம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் இது சிவில் வழக்கு என கூறி வழக்கு பதிவு செய்யாமல் இருந்து வந்துள்ளனர். கதிரவன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி நிலதரகர் லக்ஷ்மணன் மோசடியில் ஈடுபட்டு இருப்பது உறுதியாக தெரிகிறது. எனவே இந்த புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து தர வேண்டும் என கிருமாம்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் லக்ஷ்மணன் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அவர் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 78வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம் கிளை மற்றும் புதுவை ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மேயர் முத்துப்பிள்ளை திருமண மண்டபத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமை மாவட்ட துணைத் தலைவர் முகமது எலியாஸ் தலைமையில் கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 50 யூனிட்டுகள் ரத்தம் கொடையாக கொடுக்கப்பட்டது. காமராஜர் நகர் அன்னை தெரசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளையில் 24வது வாரம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதான ஏற்பாட்டை பத்மபிரியா மிச்சர் கம்பெனி உரிமையாளர் ரவி செய்திருந்தார். இந்த வார நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதிதிராவிட நலத்துறை சூப்பரண்ட் அதிகாரி வேல்முருகன் லபாஸ் கலந்து கொண்டு அன்னதான விழாவை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வேல்முருகன் தனது சொந்த செலவில் 2 குடும்பத்திற்கு தலா 26 கிலோ அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மைய கட்சியின் பொறுப்பாளர் பரணி சந்திரன் லபாஸ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அறக்கட்டளை சார்பில் தலைவி ராஜாத்தி அம்மையார், கௌரவ தலைவர் முனியன், செயலாளர் அருணா, பொருளாளர் பிரேமா, துணைத் தலைவி கவிதா, துணை பொருளாளர் சத்யபிரியா, அறம் நிஷா, அபிராமி, விக்கி, கோவிந்தம்மாள், அபிராமி, வசந்தி, அஞ்சலை, தேவிகா மற்றும் அறக்கட்டளை மகளிர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் தேர்திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமூக சேவகர்கள், ஆன்மீக பக்தர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் வழங்கி வருவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக செங்கழநீரம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்பா சேவா சங்கம் மற்றும் புதுவை மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் இணைந்து பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினர். இதில் பக்தர்கள் சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட சமாஜம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவீரன்பேட் கிராமத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி செயலாளர் வாகை செல்வன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில தலைமை நிர்வாகி முதன்மை செயலாளர் தேவபுழலன், அமைப்பு செயலாளர் அமுதவன், பொருளாளர் தமிழ்மாறன், முதன்மை செயலாளர் எழுச்சி பாசறை, தமிழ்நாடு புதுச்சேரி பொதுனி வளவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செந்தில், ஜெயக்குமார், அன்பு, காமராஜ், ஆனந்து, திருத்தமிழன், மாலா, மோகன், வீரம்மாள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் கமலநாதன் நன்றி உரையாற்றினார். கூனிமுடக்கு அருகே உள்ள வழுதாவூரில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். சிவபூஜைக்கான ஏற்பாடுகளை சித்தானந்த ரத்தினம் ஜெயசங்கர் செய்திருந்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் மன்னார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் முருகம்பாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத மகா பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர், எலுமிச்சை, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து நந்திகேஸ்வரர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் மூலவர் ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரருக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ பிரகன்நாயகி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார்.